ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு முழு ஐடியாலஜியாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிந்துவெளி படிக்கிறதுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணுன்ற மொத்த கிளாரிட்டி உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துறேன். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் 6th ஸ்டாண்டர்டோட நியூ புக் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் சிந்துவெளி நாகரிகம் இருக்குது. அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் பண்டைய இந்தியாவில் தொடக்கம் முதல் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது இருக்குது. 12th ஸ்டாண்டர்டோட எத்திக்ஸ் புக்கில் சிந்துவெளி நாகரிகம் இருக்குது. 6th ஸ்டாண்டர்டோட ஓல்டு புக்கில் சிந்துவெளி நாகரிகம். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த 5 புக்கையும் நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். அதில் சிந்துவெளி நாகரிகம் பற்றி கேள்விகள் வந்து கண்டினியூஸாக கேட்டிருக்காங்க. ஏன் நம்ம இதை இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறதுனா, கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் இதுலேருந்து எமர்ஜ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ ஓகே, இப்போ சிந்துவெளியை நம்ம ஓவராலாக பார்ப்போம். சிந்துவெளியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா, யார் கண்டுபிடிச்சா, எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. ஆக்சுவலாக ஹரப்பான்ற சிந்துவெளி புதையுண்ட நகரம், இது எல்லாமே இந்த பேராகிராஃப் கொஷினை எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, ஹரப்பானத்தில் அனைத்து நகரம், ஹரப்பா மக்கள் உணவு காவு பணியாளர்கள் கிராமங்களை சார்ந்தன. ஹரப்பானத்தின் எச்சங்கள் சிறிகிராமம் கிடையாது. லோத்தலின் சிறுவன் துறைமுகமாகும். எஸ் அஃப்கோர்ஸ், லோத்தல்னா துறைமுகம் நமக்கு தெரியும். சிந்துவெளி மக்கள் அழகான ஒரு நகர இதில் வாழ்ந்தாங்க. அவங்க எல்லாரையும் சார்ந்திருந்தாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் அந்த புக்கில் தான் இருக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நல்லா நான் வச்சுக்கோங்க. ஹரப்பாக்கு முதல்ல வருகை தந்தவர் சார்லஸ் மேன்சன் தாங்க. 1900 அம்ரின்ற ஹரப்பா பண்பாட்டு தொடர்புக்கு அலெக்சாண்டர் ஃபர்னஸ் வருகை தந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? தொழில் அலைகளாளர் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படின்றது தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரப்பாவோட அது முக்கியத்துவம் உணர்ந்து வந்து ஜான் மார்சலுங்க. அதுக்கப்புறம் தான் மார்ட்டின் வீலர் அகலாய்வில் நடத்துகிறாரு. ஸோ இந்த 4 பேரையும் உங்களுக்கு சீக்வன்ஸாக நான் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இங்கே பாருங்கள், அடுத்து இதோட கொஷின்ஸ் எப்படி வரும்ன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஹரப்பாவின் முதலில் வருகை தந்தவர் யார்? ஹரப்பாவுக்கு முதலாக வருகை தந்தவர் யார்? சார்லஸ் மேன்சன். இந்த வரி அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் யார்? சார்லஸ் மேன்சன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். மொகஞ்சதாரோவில் அகலாராய்ச்சி மேற்கொண்டவர் யார்? மொகஞ்சதாரோவில் அகலாராய்ச்சி சர் மார்டி வீலர். ஹரப்பாவின் முக்கியத்துவம் அந்த நாகரிகத்தை உணர்ந்து அங்கே ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் ஜான் மார்சலுங்க. பட்டு அதெல்லாம் ஆர்டி வீலர் வந்து அந்த இதை வந்து மொகஞ்சதாரோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஏன்னா இதோட ப்ரூஃப் இந்த இடத்துக்கு வரும். இது 12th எத்திக்ஸ் புக்கில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 1922 சிந்து மண்டல அகரம் 70 மண்மேடு கண்டுபிடிக்கப்படுது. இந்த சின்ன மொகஞ்சதாரோ என்பவர். ஸோ இந்த அகல் ஆய்வினை தொழிலாளர் ஜன்மான்னு சொல்லி இவர் தொழில்காலத்தில் தெரியுதுங்களா அது? ஸோ இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். யாருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் மொகஞ்சதாரோ ஹரப்பாவில் அகலாராய்ச்சிகள் செய்யப்படுதுன்னா ஜான் மார்சல். ஜான் மார்சல் இஸ் அ ஹெட். பட் அகலாராய்ச்சி பண்ணணும் சார் மார்டி வீலர். அவ்வளோதான் விஷயம். ஓகே, மொகஞ்சதாரோ என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு எடுக்காட்டு மேடு என்பது பொருள். ஓகேங்களா? அந்த கொஷின் கேட்டிருப்பாங்க. இறந்தவர்களின் மேடு அப்படின்றது அது வந்து சிந்தி மொழி அப்படின்றது நமக்கு தெரியும். அதுதான் மொகஞ்சதாரோ என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு எடுக்காட்டு என்பது பொருள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹரப்பா அப்படின்றது புதையுண்ட நகரம். நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான். இப்போ கொஷின் பாருங்கள். இந்திய தொழில் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்காம். 1822 அலெக்சாண்டர் கன்னிங்காம் நிறுவப்பட்டது. ஓகே, ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யாவர்? கன்னிங்காம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. தயவுசெய்து இதெல்லாம் தெளிவாக படிச்சு பாருங்க. ஹரப்பான்றது பஞ்சாப் பாகிஸ்தான், மொகஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான், தோலவிரா இது ஃபுல்லாக எப்படி வருன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெளிவாக இருக்குங்க. சிந்துவெளி நாகரிகம் பரவி இந்த இடங்கள்ல ஹரப்பா பற்றி நீங்கள் இதை வந்து ஒரு லைன் விடாமல் படிச்சுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா ஹரப்பா ராவி நதியோரம் அதுவும் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் எந்த இடத்தையும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு நான் கொஷினில் சொல்கிறேன். ஹரப்பான்றது எந்த நதிக்கரைன்றதையும் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் எந்த பிளேஸ்ன்றதையும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மொகஞ்சதாரோ எந்த நதியோரன்றது தெரிஞ்சிருக்கணும், எந்த பிளேஸ். அதே மாதிரி ரூபார் எந்த நதி எந்த பிளேஸ், லோத்தல் எந்த நதி எந்த பிளேஸ் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இதே மாதிரி இதையும் கேட்டு வச்சுருக்காங்க. சாகுந்தராவை யார் ஆராய்ச்சி பண்ணால், லோத்தலை யார் ஆராய்ச்சி பண்ணால், பனவாளி மிட்டல் யாருன்னு.
நமக்கு லோத்தல் மட்டும் தெளிவாக தெரியும். எஸ்ஆர் ராவ் அப்படின்றவர் பண்ணார் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். அது புக்கில் ஆதாரங்கள் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல அந்த நதி முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ லோத்தல் வந்து எந்த நதி அப்படின்றது பாருங்கள். லோத்தல் சட்லஜ் இருக்குங்களா, அந்த மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி காளிபங்கன் எந்த ஏரியானா காகர் நதி. ரூபர் அப்படின்றது எந்த ஏரியா, சட்லஜ். ஹரப்பா ராவி நதி அதாங்க. மொகஞ்சதாரோ சிந்து. ஸோ இதில் ஆக்சுவலாக லோத்தல் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. இங்கே சட்லஜ் நதியோரம் இதுவும் ரிப்பீட்டட். ஸோ அதனால் மட்டும் தான் அது மாறுபடுது. மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ இந்த கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். டேஸ் என்ற இடம் குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் காதர் தீவில் அமைந்துள்ளதுன்னு தோலவிரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சிந்துவெளி நாகரிகங்களை அதோட இருப்பிடத்தோட பொறுத்துக அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஹரப்பான்றது பஞ்சாப், நம்ம படிச்சதான். மொகஞ்சதாரோ சிந்து. காளிபங்கன் நம்ம ராஜஸ்தான். லோத்தல் குஜராத். ஓகேங்களா? நெக்ஸ்ட், லோத்தலில் யார் கண்டுபிடிச்சா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். குஜராத்தில் அவங்க எஸ்ஆர் ராவ் அப்படின்றது லோத்தல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். தொல்லியல் அகலாய்வு நடத்தல கீழடி அமைந்துள்ள இடம் வந்து சிவகங்கை. ஓகே. கப்பல் கட்டு தளம் வந்து லோத்தல். ஹரப்பா என்ற சிந்தனை புதிய நகரம். ஏன்னா இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க, மண்பாண்டங்கள் பளபளப்பாகவும் வண்ணம் பூசப்பட்டு போயிருந்தனன்றத. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மொகஞ்சதார ஒரு நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு உயர்ந்த மேடை அப்படின்றதும் கேட்ட கொஷின் தான். பெருங்குளத்தையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்களா, மொகஞ்சதார ஒரு நன்கு உயர்ந்த திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். ஓகே. அதே மாதிரி இந்த நடன மாது அப்படின்ற இந்த சிலையை வந்து மொகஞ்சதாரில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஜான் மார்சல். வெண்கலத்தாலான நடன மாது பெண்ணின் சிலை கிடைக்கும் இடம் வந்து மொகஞ்சதாரோ. இதுவும் கேட்டிருக்காங்க, கவனமாக பாருங்க. கைவினை தயாரிப்பு பொருள் நகரம். சங்கு நாகேஸ்வரா பாலக்கோட்டில், வைடூரியம் ஷார்டுகை கார்மனியில் லோத்தல், ஸ்டெர்லைட் தெற்கு ராஜஸ்தான், செம்பு ராஜஸ்தான் ஓமன். ஆக்சுவலாக கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்களேன், பொறுத்துக்களை கேட்டிருப்பாங்க. சங்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மேட்ச் தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சங்கு பாருங்கள், சங்கு நாகேஸ்வரா பாலக்காட்டு கரெக்டாக, வைடூரியம் ஷார்டுகை கரெக்டு, கார்லியன் லோத்தல். கார்லியன் வந்து லோத்தல், இங்கே ஓமன் கொடுத்துருங்க, ஸோ தப்பு இது. ஓகே. ஸ்டெர்லைட் ராஜஸ்தான். ஓகே, தெற்கு ராஜஸ்தான். ஓகே. மனிதனுக்கு முதல்ல தெரிந்த உலகம்ன்றது தாமிரம் தாங்க. அதாவது செம்பு தாமிரம் எப்படி சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, இது கேட்டிருக்காங்க. வரலாற்று காலத்திலே முதலில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலகம் வந்து உங்களுக்கே தெரியும், செம்பு. ஓகே, இதுவும் கேட்ட கொஸ்டின். ரோரி செட் அப்படின்றது இந்த பாகிஸ்தானில் ரோரி பகுதியில் காணப்படுது. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிறகு. எஸ், நான் இப்பயும் சொல்கிறேங்க, எல்லா கொஷின் புக்கிலேருந்து தான் வருது. நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக படித்தா போதுமானது. இப்போ பாருங்கள், இதுவும் ஏன்னா இது டபுள் டைம் கேட்டது, அதுக்காக. கொஷின் பார்த்தீங்களா, ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிறக்கல்லும் செய்வது பயன்படுது ரோரி செட். இந்த பாகிஸ்தானில் ரோரி பகுதியில் காணப்படுது. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிறக்கல்லும் செய்து பயன்பட்டது. ஓகே, இது ரொம்ப முக்கியமானதுங்க. விலங்குகளை பழக்கப்படுத்தல கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பயன்பாட்டில் குதிரை இல்லை, அது நமக்கு தெளிவாக தெரியும். இந்த கொஷின் எருமை பன்றி யானை அப்படின்றது இருக்குது. இது குரூப் 4லேயே நம்ம கேட்ட கொஷின். கரப்பாம்பூச்சியில் காணப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீர் யானை, யானைகள், புலிகள், ஒட்டகம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாமே ஹரப்பாம்பூச்சியில் காணப்படுது. வணிகமும் பரிமாற்றலும் இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து குரூப் 4ல் நம்ம கேட்ட கொஷின்ஸ் வந்து கினிபாம் அப்படின்ற எழுத்துக்கள் வந்து கேட்டுட்டாங்க. மெசபடோமியா ஹரப்பாக்களுடைய இந்த வணிக தொடர்பு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஹுனிபாம் ஆவணங்கள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாக்கள் இந்த வணிக தொடர்பு உருவப்படுத்தின அப்படின்றது. ஹரப்பாவோட முத்திரைகளில் எல்லாம் காணப்படுது. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸில் சொல்லியிருப்போம். ஓகேங்களா. சிந்து மொழிகள் அரச குலத்தை வெளிப்பட்டனர். இதுவும் நமக்கு கேட்ட கொஷின் தான். ஹரப்பா நகரத்தின் தனித்தன்மை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மேல் இருக்க நகரம் வந்து நன்கு உயரமான கட்டப்படுவது. அப்போ ஸோ இது மொகஞ்சதாரோ, கீழே இருக்கிறது சற்று தாழ்ந்து உயரம் முடியுது.
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு தடவை கேட்டிருக்காங்க. சிந்து மொழி மக்கள் இரும்பின் மற்ற குதிரையின் அறிந்திருக்கவில்லை. தெளிவாக தெரியும். ஹரப்பா நகரத்தில் பயன்படுத்தப்படாத உலகம் எது? இரும்புங்க. அவங்க செவ்வகம் தான் தெரியும், நல்லா வச்சுக்கோங்க. அவங்களுக்கு செவ்வக வடிவம் தான் தெரியும். ஓகே, யூனிபார்ம் கல்வெட்டுகள் அடித்தரவு எடுத்து விடுத்திருந்தேன். கேள்விகள் திரும்ப திரும்ப அதே சேம் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, சிந்துவெளி மக்கள் முதல் புரிந்து கொள்ள முடியவில்லை. தவறான கருத்து என்னன்னு சொல்றாங்க. இரும்பை பயன்படுத்த கலைஞர், அவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? சிந்துவெளி மக்கள் எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்படுது? அரச மரமே முதன்மையானது. சரிங்களா? இந்த லோத்தல் அப்படின்ற சிந்துவெளி துறைமுகத்தை பற்றி கேட்டிருக்காங்க. லோத்தல்ன்றது துறைமுகம் நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ இதோட எக்ஸாக்டாலாம் நமக்கு டேட்டா தெரியாது. ஸோ அது மட்டும் தப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, நார்மலாக துறைமுகம்னா வெளிநாட்டில் தான் வர்த்தகம் நடந்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது கேட்டிருக்காங்க. மொகஞ்சதாரோன்றது வெண்கல நடனமான சிலை அந்த இடத்துல கிடைக்கப்பட்டதுன்றது நமக்கு தெளிவாக தெரியும். அவ்வளோதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ பசுவதிமுத்திரையில் கடவுட 4 விலங்குகளின் பெயரை காண்காட்டினா யானைப்புலி, காண்டிபுரம், எருமை. சரிங்களா? இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா யானைப்புலி வந்து வலப்புறம், காண்டாமிருகம் எருமைன்றது இடப்புறம். ஸோ இதைத்தான் அதை தெளிவாக கேட்டிருக்காங்க. இதுவும் புக்கிலேருந்து கேட்டது தான். நெக்ஸ்ட்டு பாருங்க, கீழடி தளம் எப்பொழுது நிறுவப்படுதுன்னா February 2017 சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக இது எல்லாமே புக்கில் தான் இருக்குது. ஸோ தயவுசெய்து புக்கை படிங்க. புக்கை படித்து வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்மளுடைய வீடியோவை இதுவரை பார்க்காதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.